ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இமேஜை எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே தான். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு ஹியூ அண்டு சேச்சுரேஷனை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்கு தேவையான ஒரு ஸ்பெசிஃபிக்கான கலரை சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இதுவும். ஜஸ்ட்டு பாருங்கள், நான் ஹைட் பண்ணால் இதுதான் என்னோட பழைய இமேஜ். இப்போ நான் இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்படிங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் எஃபெக்டை தந்ததுனால எனக்கு என்னன்னா இந்த இது கிடச்சிருக்கு. சப்போஸ் நான் இதை உங்களுக்கு நான் திருப்பி எப்படி பண்ணுறேன்னு செஞ்சு காமிச்சினேன். டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் என்னோட ஒரிஜினல் இமேஜ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட் பேனலுக்குள்ளே போயிட்டு ஹியூ அண்டு சேச்சுரேஷன் தரேன். இதுதான் நமக்கு தெரியும் ஹியூ வீல். இந்த ஹியூ வீலை ரொட்டேட் பண்ணோம்னா என்னன்னா நமக்கு அந்த கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்போ சப்போஸ் எனக்கு பழைய பொசிஷனுக்கு வர முடியல அப்படின்னா 0, சப்போஸ் 0 தான் சென்டர்னு வச்சுக்கலாம். அதுக்கு என்னால் வர முடியலன்னா ஒன்று நம்ம கண்ட்ரோல் ஜி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அதாவது பழைய ப்ரீவியஸ் ஸ்டெப்பாக இருந்தால் கண்ட்ரோல் ஜி கொடுக்கலாம். இல்லை நான் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை பாக்ஸை கிளிக் பண்ணி 0 கொடுத்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்துடும். சரி, இப்போ நம்ம இதில் முக்கியமாக பார்க்க போகிறது சேச்சுரேஷன். இந்த சேச்சுரேஷன் என்ன பண்ணோம்னா ஒரு கலர் அந்த இமேஜோட இன்டென்சிட்டியோட லெவலை சொல்கிறது தான் சேச்சுரேஷன். இப்போ 0ன்னு இருந்தால் என்னன்னா அந்த இமேஜ் எப்படி இருக்கோ அப்படியே இருக்குன்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் இந்த சேச்சுரேஷன் லெவலில் 0லேருந்து 100 கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா ஒரு சூடான பொருள் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ என்னன்னா விக்ரம் கோவப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்காது, சும்மா ஜஸ்ட் ஒரு காமெடிக்கு சொன்னேன். இதை நான் 0 ஆக்கிட்டேன். இப்போ என்னன்னா சப்போஸ் இந்த சேச்சுரேஷன் லெவலை 0க்கு கீழே மேக்ஸிமம் -100க்கு நான் கொண்டு வந்தேன்னா என்ன ஆகுதுன்னா அது இந்த இமேஜில் உள்ள எல்லா கலர் பிக்மெண்ட்ஸையும் எல்லா பிக்சலையும் உடச்சி அது எடுத்துருச்சு. ஸோ இதில் எந்த ஒரு இன்டென்சிட்டியுமே இல்லை. ஸோ இப்படி தான் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் நமக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜுமே என்னென்னா அதோட இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் இது பண்ணிட்டேன். சப்போஸ் இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் இது பார்க்க ஓகே அப்படின்னு இருக்குது. இதை நான் ஒரு ஸ்கெட்ச் ஆர்ட் மாதிரி மாற்றணும், இல்லாட்டி பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி மாற்றணும். ஸோ இல்லை சில எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோம். ஒன்றும் இல்லை, இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இதோடைய பிரைட்னஸை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இதை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா கான்ட்ராஸ்ட்டை நான் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு நல்ல ஒரு ஃபீல் ஆகிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது இதிலே சூப்பராக இருக்குது. அதாவது பிரைட்னஸ் 0 லெவல்லே நல்லா தான் இருக்குது. இன்னும் கொண்டு வந்தால் திருப்பி அந்த எஃபெக்ட் போயிடுது. ஓகே, இந்த லெவலில் எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ இப்போ நான் ஒரு பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி இந்த இமேஜ் எனக்கு இருக்குது. சரி, இப்போ என்னன்னா இப்போது ஓகே, இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு எஃபெக்ட் பார்த்தோம், அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பான எஃபெக்ட் இருக்குது. ஸோ எப்படி 2த்தையும் ஒரே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிள் தாங்க. நீங்கள் என்ன பண்ணால் லேயரில் உள்ள 2த்தையும் ஷிஃப்ட் அமுக்கிட்டு 2த்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா குரூப் பண்ண போகிறோம். ஸோ குரூப் பண்ணுற ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஜி. இல்லை நம்ம நான் நார்மலானா ஜஸ்ட் 2த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டர் கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், இது குரூப் ஃபோல்டர். இதை கிளிக் பண்ணிங்கனாலும் குரூப் ஆகிடும். அப்படி இல்லாட்டி கண்ட்ரோல் ஜி கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் ஆகிடும். சரி, இப்போ எனக்கு இதுவுமே இந்த இமேஜுமே இந்த குரூப்போடது தான். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜை ட்ராக் பண்ணி அந்த குரூப்பில் போட்டோன்னே அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் போயிடுச்சு. ஏன் போயிடுச்சுன்னா நான் போட்ட இமேஜ் இந்த குரூப்பில் கடைசியாக போனதுனால அது டாப் லேயரில் இருக்குது. இப்போ நீங்கள் இதை ட்ராக் பண்ணி கீழே வச்சிங்கன்னா திருப்பி நமக்கு அந்த எஃபெக்ட் வந்துடுது. பட் இந்த குரூப்புக்குள்ளே இந்த இதெல்லாம் இருக்குது, இந்த 2ம் தனியாக இருக்குது. பட் இந்த குரூப்புக்குள்ளே நான் இந்த 2த்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த 2த்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுங்க. கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த குரூப்புக்குள்ளே இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை நான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நேம்னா நான் பெரிய பெரிய இமேஜஸ்லாம் ஒர்க் பண்ணுறப்ப நேம் எனக்கு எப்படின்னா டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. குரூப் 1 குரூப். அப்போ நான் இதுக்குன்னு ஒரு நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் லேயரை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஃபோட்டோன்னு கொடுக்குறேன். இப்போ இதை அட்ஜஸ்ட்மெண்ட்னு கொடுக்குறேன். ஏடிஜே ஷார்ட்கட்டு. அடுத்து இதை நான் என்ன பண்ணுறேன்னா இது ஒரு எஃபெக்ட்னு கொடுக்குறேன். சரி, இப்படி நமக்கு தேவையான நேம்ஸ் என்ன பண்ணிக்கணும்னா நம்ம இதில் கொடுத்துக்குவோம். ஸோ இதில் போயிட்டு இதில் என்னன்னா இது எல்லாமே நம்ம எடிட் பண்ணிக்கலாம் மறுபடியும். திருப்பி இங்கே கொடுத்தீங்கன்னா இந்த ரெஸ்பெக்டிவ் ப்ராப்பர்ட்டி பேனலில் நீங்கள் எந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த லேயருக்கு தகுந்த மாதிரி இந்த ஆப்ஷன் பேனல் ஓப்பன் ஆகும். ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.